பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் யாத்ராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, இந்த பூமியில் வாழ்கிற நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் மொத்தமாக 195 நாடுகளில் நம்மளுடைய தேவனுடைய பிள்ளைகளும் எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் நம் தேவனாகிய கர்த்தர் ஒரு புது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த உடன்படிக்கைக்கு நாம் கரெக்டாக இருக்கோமா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அந்த உடன்படிக்கையில் சரியாக இருக்கோமான்னு சற்று நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளால் ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து சில பேர் ரட்சிக்கப்படாத பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. ஒரு முழுமையான ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிற இடத்துல தான் ஒரு தடை நமக்குன்னு இருக்கும். அப்படி அந்த புதிய உடன்படிக்கை நம்ம இடத்துல கர்த்தர் பஞ்சாருன்னா நம்மளை வந்து அவர் பயன்படுத்த போகிறாருன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை எந்தெந்த விதத்துலலாம் பயன்படுத்த போகிறாருன்னா, அபிஷேகத்தில் ஒரு அபிஷேக நிறைவை நமக்கு அவர் கொடுக்க போகிறார். வல்லமையாக நம்ம எடுத்து அசாத்தியமான காரியங்களை செய்ய நம்ம அவர் பயன்படுத்த போகிறாரு. எப்படின்னா, அன்றைக்கு எப்படி எலியா கருத்தாக ஜோம் பண்ணும்போது வானத்திலேருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பாகால் தீர்க்கதரிசி அவங்க அந்த சிலைகளெல்லாம் தகர்த்து போட்டுச்சோ, அதே மாதிரி இன்றைக்கு நம்ம குடும்பத்துலேயும் சரி, ஊழியத்துலேயும் நமக்கு விரோதமாக தடைகள் இருந்தால் நம் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு வானத்திலேருந்து அக்கினியை இறக்கி அந்த எல்லா தடைகளையும் அவர் நிர்மூலம் செய்ய போகிறார். அதனால் இன்றைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு நினச்சிட்டு தடையாக இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கி, அன்றைக்கு எப்படி பேதுரு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய போகும்போது அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த பேதுரு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறம் ஆண்டவரை குறித்து சுவிசேஷத்தை தைரியமாக மற்ற எல்லாரும் முன்னாடியும் பெந்தேகோஸ்த நாட்களில் தைரியமாக பிரசங்கித்தார். அப்படிப்பட்ட ஒரு நிறைவான அபிஷேகத்தை இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மளை ஒரு கிராமத்தில் பட்டணத்தில் போய் ஆண்டவரை பற்றி சொல்ல ஆண்டவர் கிருபை செய்ய போகிறாரு. சில எதிர்ப்புகள் நமக்கு இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம ஆண்டவரை குறித்து தைரியமாய் பிரசங்கிக்க அவர் வைக்க போகிறாரு. சில பேர் ஏற்றுப்பாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்துகிற விதம், அவங்களோட இருதயங்கள் திறக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ரட்சிக்கப்படுற ஒரு கூட்டத்தை, ஜனத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. அன்றைக்கு எப்படி பேதுருவோட நிழல் பட்டு நிறைய பேர் சுகமானது போல் இன்றைக்கு நம்மளோட நிழல் பட்டும் சுகமாகிற அளவுக்கு நம்ம கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அதான் இன்றைக்கு சொல்கிறார், உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறார். நமக்கு விரோதமாக எத்தனை தடைகள் இருந்தாலும் நம்மை கர்த்தர் உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருபோது சோர்ந்து போகாதீங்க. தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.